வீட்டில் நாம் அன்றாடம் வேலையை சுலபமாக்கக்கூடிய வகையில் சில நுணுக்கமான குறிப்புகளை தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும். சில அவசரமான சமயங்களில் நம் வேலையை சுலபமாகக்கூடும். மேலும் வீட்டு குறிப்புகள், சமையலறை குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேடி அலைய தேவையில்லை. இந்த சிறு சிறு விஷயங்கள் மூலம் நேரத்தை அதிகமாக மிச்சப்படுத்தி கொள்ளலாம். அப்படியாக எல்லோருக்கும் பயனுள்ள சில எளிய குறிப்புகள் என்னென்ன என்பதை தொடர்ந்து இந்த பதிவை நோக்கி பயணிப்போம். குறிப்பு 1. திடீரென்று அதிகமான வயிற்று வலி ஏற்படும் பொழுது நொடியில் வலி நீங்க இளநீர் வாங்கி வந்து அதில் ஒரு எலுமிச்சைம்பழத்தில் சாற்றை பிழிந்து அப்படியே குடித்து விடுங்கள். உஷ்ணம் தணிந்து உஷ்ணத்தால் ஏற்படும் வயிற்று வலி நீங்கிவிடும். அதிக உஷ்ணம் சில சமயங்களில் பல்வேறு நோய்களை உண்டாக்கிவிடும். எப்பொழுதும் உடலை இயற்கையான முறையில் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பு 2. மீந்து போகும் பழைய சாதம் நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை. சாதம் ஊறிய அந்த தண்ணீரில் இருக்கும் சத்துக்கள் அளவற்றவை. எனவே மீந்து போகும் சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து விடுங்கள். மறுநாள் அதனை செடிகளுக்கு ஊற்றுவது செடிகளின் செழிப்பை மேன்மேலும் வலுவாக்கும். மேலும் அந்த தண்ணீரை கொண்டு தலையை அலசுங்கள். இதனால் முடிகளின் கால்களுக்கு சத்துகள் கிடைத்து ஆரோக்கியத்துடனும் பளபளப்பாகவும் இருக்கும். குறிப்பு 3. எலுமிச்சை ஊறுகாய் தயாரிக்கும் பொழுது அத்துடன் கொஞ்சம் சர்க்கரை, மிளகாய்த்தூள், இந்து உப்பு, 2 ஸ்பூன் ஓமம் சேர்த்து நன்கு குலுக்கி பின்னர் வெயிலில் உலர வைத்து சாப்பிட சுவையும் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமும் பலப்படும். குறிப்பு 4. தலையில் பேன் அதிகமாக இருந்தால் அதனை நீக்க பெரும்பாடுபட வேண்டியிருக்கும். நீங்கள் சீக்காய் அரைக்கும் பொழுது அத்துடன் சேர்த்து கடுக்காய் மற்றும் வேப்பிலைக்காயை சேர்த்து அரைத்து குளித்தால் எத்தகைய பேன் தொல்லையும் நீங்கிவிடும். குறிப்பு 5. நீங்கள் உருளைக்கிழங்கு சமைப்பதாக இருந்தால் அத்துடன் சேர்த்து கொஞ்சம் ஓமம் மற்றும் சீரகம் ஆகியவற்றை சேர்த்து உருளைக்கிழங்கு கறி தயாரித்தால் 4 ஊருக்கு அதன் மனம் ஆளை தூக்கும். மேலும் உருளைக்கிழங்குகளின் மூலம் ஏற்படும் வாயு நீங்கி செரிமானம் அதிகரிக்கும். குறிப்பு 6. சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா போன்ற நோய்கள் இருப்பவர்கள் தூதுவளை பூவை பசும்பாலில் சேர்த்து நன்கு காய்ச்சி வடிகட்டி பருகினால் நோயின் தீவிரம் குறையும். குறிப்பு 7. இட்லிக்கு அடிக்கடி மாவு அரைப்பவர்கள் உளுந்து பயன்படுத்துவதற்கு பதிலாக சோயா மொச்சையை ஊற வைத்து மாவு அரைத்து பாருங்கள். சத்தான இட்லி, தோசை கிடைக்கும். குறிப்பு 8. கூந்தல் பராமரிப்புக்கு 2 விஷயத்தை செய்யலாம். 1. முட்டையின் வெள்ளை கருவை எலுமிச்சை சாற்றுடன் கலந்து தலைமுடி முழுவதும் தடவி 10 நிமிடம் கழித்து சாதாரணமாக ஷாம்பு போட்டு குளித்தால் கண்ணாடி போல் உங்கள் கூந்தல் ஜொலிக்கும். 2வது விஷயம், செம்பருத்தி இலைகளை மைய அரைத்து தலை முழுவதும் தடவி 10 நிமிடம் ஊறவிட்டு